அவள் தானே எங்கள் புன்னகை. காத்திருக்கும் ராமனுக்கெல்லாம் சீதை கிடைப்பதில்லை. பார்ட் 3. என்ன சார் வந்து ரொம்ப நேரம் ஆயிப்போச்சோ? ரொம்ப நேரம் காக்க வச்சுட்டேன், மன்னிச்சுக்கிறீங்க. மாட்டுக்கு தண்ணி வச்சுட்டு வர நேரம் ஆயிடுச்சு. நமக்கு பசிச்சதுன்னா நம்ம வாய் திறந்து சொல்லுவோம், அது கேட்காதுல. அதே தண்ணி வச்சுட்டு வந்தேன், அதுக்கு நேரம் ஆயிப்போச்சு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீங்க சொன்ன மாதிரி நமக்கு பசிச்சா நம்ம வாய் திறந்து கேட்போம். ஆனா வாயில்லா ஜீவன் என்ன பண்ணும்? ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் வந்து ஒரு 10 நிமிஷம் இருக்கும். இன்னும் லேட்டானா கூட பரவாயில்ல, வெயிட் பண்ணி இருந்திருப்பேன் உங்களுக்காக. எனக்காக காத்துட்டு இருந்திருப்பீங்களா? சரி, எதுக்காக வர சொன்னீங்க? ஏன் வெயிட் பண்ண மாட்டோமோ? சரி, நீங்க காத்துட்டு இருந்திருப்பீங்க எனக்கு தெரியும். எதுக்கு வர சொன்னீங்க தெரிஞ்சுக்கலாமா? ரொம்பதான் அவசரம். இல்ல, நீங்க பொசுக்கிட்டு வர சொல்லிட்டீங்களா? அதே என்னடி சொல்லுங்க சார். என்னது இது? கொலுசு மாதிரி இருக்கு. ஆமா, கொலுசுதான். உங்களுக்கு எப்படி தெரியுது? இல்ல சார், கொலுசு இல்லைன்னு சொல்லல. ஆனா இந்த கொலுசு இப்போதைக்கு இங்க வாங்கிட்டு வந்து ஏன்ட்ட காமிக்கிறியா? யார்கிட்ட காமிக்கிறோமோ அவங்களுக்கு கொடுக்க போறோம்னு அர்த்தம். எனக்கா? எனக்கு இருக்கு சார். நான் சின்ன சின்ன போட்டுருக்கோம்ல, இது ஆத்தாவோட கொலுசு. சின்ன போட்டிருக்கீங்க. யாரும் இல்லைன்னு சொன்னா தெரியல, வாங்கி கொடுக்கணும்னு தோணுச்சு, அவ்வளோதான். இனிமே இந்த கொலுசை போட்டுப்பீங்களா? சார், எனக்கு ஒண்ணுமே வேலைங்கள. சரி சரி சரி, நானே உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். தெரியல, நானும் எத்தனையோ பொண்ணுங்களை பார்த்துருக்கேன். இந்த மாதிரி ஒவ்வொரு ஊருக்கு போவோம், பட் வில்லேஜுக்கு வந்தது கிடையாது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். இடையில கூட கோயம்புத்தூர் கூட போனோம். அங்கே கூட பொண்ணுங்க நிறைய பேர் பேசுனாங்க. பட் உங்ககிட்ட இருக்கிற அந்த ஒரு வெகுளித்தனம் இதெல்லாம் வந்து நான் யார்ட்டையுமே பார்த்தது கிடையாது. ஒரு மாதிரி டிஃப்ரெண்டான ஒரு ஃபீல் ஆகுது. ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்கு எனக்கு. ஸோ உங்ககிட்ட பேசுறதும் பிடிச்சிருக்கு. நீங்கள் சமைச்சு தரீங்களே அந்த சாப்பாடும் பிடிச்சிருக்கு. சமைச்சு தந்த சாப்பாடுக்கு கொலுசு வாங்கிட்டு வந்தியே? ஐயோ, அப்படி வச்சுக்கலாம், ஓகே. ஆனா அதையும் தாண்டி வாங்கி கொடுக்கணும்னு தோணுச்சு. இப்போ ஒரு சின்ன மீட்டிங், இந்த ஊருக்குள்ளேயே பஞ்சாயத்து அவங்க கிட்ட பேச போனோம். அப்போ வரும்போது நகைக்கடை ஒன்று பார்த்தேன். அப்போ உள்ள போய் பார்க்கும்போது இந்த கொலுசு அழகா இருந்தது. அதுக்கு அங்க இருக்கணும், உங்க காலில் இருந்தா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுச்சு. போதும் போதும் வெக்கப்பட்டது. வெக்கத்துல கண்ணை நல்லாவே செவக்குது. நீங்க வாங்க, நான் வேணான்னு சொல்லல. ஆனா இந்த கொலுசை வாங்கிப்பீங்களா? வாங்கி எனக்காக போட்டுப்பீங்களா? நான் ஒண்ணு சொல்லவா? நான் இந்த ஊருக்குள்ள இருக்கேன். எனக்கு ஆத்தா இல்ல, அப்பா மட்டும்தான். அவருக்காக நானும் எனக்காக நானும் இந்த வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கோம். அங்கங்க வேலை பார்ப்பேன். இந்த மாதிரி யாராவது புதுசாக ஊருக்கு வந்தாங்கன்னா அவருக்கு சோறாக்கி படைச்சிடுவாங்க. அந்த வேலையும் பார்ப்பேன், எல்லா வேலையும் பார்ப்பேன். ஆனால் எனக்காக ஒரு நல்ல நாளில் கூட ஒரு சேலை எடுத்து கொடுத்து, ஒன்றும் இல்லை, ஒரு தாவணி பாவனை எடுத்து கொடுத்து என்னை யாருமே பார்த்துக்கிட்டதில்லை. நானும் அதுக்கு எதிர்பார்க்க மாட்டேன். இருக்கிறத வச்சு அப்படியே இருப்பேன். முறையா வெள்ளியில் ஒரு கொலுசு வாங்கி தரீங்கன்னா அது நீங்கள் தான் சார். எத்தனை நாள் ஏங்கிருக்கேன் சார். ஒன்றும் வேண்டாம், ஒரு நல்ல நாள், ஒரு தீபாவளி, ஒரு பொங்கல், அதுக்கு யாராவது என்ன இந்த ஊரில் எனக்கு நிறையா பேர் சொந்தக்காரங்க இருக்காங்க. ஆனால் யாரும் ஒட்ட மாட்டாங்க. காரணம் என் ஆத்தா இறந்து போனனால. என் ஆத்தாவோட இறப்பு அப்படி. அதை நான் சொன்னால் அழுதுருவேன். அதனால வேண்டாம். சொல்லணும், நேரம் வரும்போது கண்டிப்பாக சொல்கிறேன். எப்படி சொல்ல முடியும்? 2 நாளைக்கு நீங்கள் இந்த ஊரில் இருப்பீங்க, அப்புறம் நீங்கள் இங்கே போகிறோம், நான் இங்கே போகணும். அந்த மாதிரி இருந்தாலும் யாரும் இந்த அளவுக்குலாம் எதுவும் செஞ்சதில்லை சார். நாளையே உங்கள் மேலே சாணி அடிச்சுக்கிட்டேன். அதே உங்கள் இடத்துல வேற யாராவது இருந்தா மரத்தில் கட்டி வச்சு கண்டிப்பாக வெளுத்துருப்பாங்க. அந்த மாதிரி எதுவும் பண்ணாமல் சட்டையை கலத்தி பெருந்தன்மையாக கொடுத்திய, அதையும் நான் செலவு போட்டு கொடுத்தேன். இப்போ எனக்காக அந்த கொலுசை வாங்கி தாரியே. நான் உங்களுக்கு என்னதான் செய்ய போறேன்னே தெரியல. ப்ளீஸ் இந்த மாதிரி ஃபீல் பண்ணி பேசாதீங்க. எனக்கு கஷ்டமா இருக்கு. இதை நான் உங்களுக்கு உதவியே செய்யல. எனக்கு பிடிச்சிருந்து நான் பண்றதா நினைச்சுக்கோங்க. உங்களுக்கு
விருப்பம் மனசு சந்தோஷமா அந்த கொலுசை வாங்கிக்கிறேன்னா இது உங்களுக்கு வரட்டும், இல்லைன்னா என்கிட்ட இருக்கட்டும். இல்ல சார், பரவாயில்ல. எனக்காக யாருமே எதுவுமே செஞ்சதில்ல. கொலுசு வாங்கி கொடுத்து வேணாம்னு சொல்லுவேன். கொடுங்க, நான் இப்பவே போட்டுக்கிறேன். ஏய் மெதுவா. போடுங்க சார், போட்டுட்டு காட்டுறேன். எப்படி இருக்கு சார்? காஞ்சி பட்டு ஒண்ணு நான் கொடுப்பேனே, காலமெல்லாம் உன்னை நான் சுமப்பேனே. நல்லா இருக்கா சார்? டைலாக் அடிக்கிறேன்னு நினைக்காதீங்க. அஹ், அந்த கொலுசு நான் வாங்கிட்டு வரும்போது அது நல்லா இருந்துச்சா இல்லைன்னு எனக்கு தெரியல. ஆனா உங்க காலில் இருக்கும்போது அது ரொம்ப அழகா இருக்கு. இந்த கொலுசை எப்போதுமே கலட்டக்கூடாது. ம்? சார், நான் எப்படி கழட்டுவேன்? நாங்க சொன்னோம்ல, இதெல்லாம் எதிர்பார்க்காம கிடைக்கிறது சார். நம்ம வாழ்க்கையில எதிர்பார்க்காம கிடைக்கிறதெல்லாம் பத்திரமா வச்சுக்கிறணும் சார். ஏன்னா அதெல்லாம் பொக்கிஷம். நான் பத்திரமா வச்சுக்கிருவேன். நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. என் ஆத்தாலே என் கூட இருக்க மாதிரி ஒரு உணர்வு. யாரு நீங்க என்னன்னு எனக்கு தெரியல. ஆனா ஏன் இந்த உணர்வு எனக்கு வருதுன்னு புரியல. ஆனா நல்லா இருக்கு. இந்த உறவு கடைசி வரைக்கும் நீடிக்குமான்னு தெரியல. உலகே அழிஞ்சாலும் உன்னுருவம் அழியாதே. உயிரே பிரிஞ்சாலும் உறவேதும் பிரியாதே. உண்ணாமல் உறங்காமல் உன்னால் தவிக்கும் பொண்ணு மணி. சரிங்க சார், நீங்க என்கிட்ட பேசிக்கிறதா உங்க வேலையை எப்படி பாப்பிய? எங்க ஊருக்கு பிள்ளைய படிக்கிறதுக்கு காசு கொடுக்க வந்திருக்கீங்க. அந்த வேலையை வந்துட்டு என்கிட்ட பேசிக்கிறதா வேலை ஓடாதுல்ல சார். அதனால நீங்க உங்க வேலையை பாருங்க. நாம வேணா இன்னைக்கு ராத்திரி நான் இங்க வரேன். நான் சொல்லுங்க இங்கே பேசுவோண்டு. இன்னைக்கு ராத்திரி இந்த பிள்ளையாருக்கு விளக்கு போட வருவேன். அப்போ ரெண்டு பேரும் பேசுவோம். எனக்கு உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். ஓ தாராளமா. சரி, இப்ப வீட்டுக்கு போறேன். நான் வாரேன். ம். ஏனே, எனக்கு ஒரு சந்தேகம். எந்த தைரியத்துல அந்த பிள்ளை 2 நாள்ல காசை கொடுக்கணும்னு நினைச்சு விட்டுட்டு வந்த? ஏற்கனவே அவன் அப்பே 6 மாசமா எழுத்துக்கிறியான் காசை கொடுக்குறேன்ட்டு. கடைசி கடுவா 2 நாள் கொடுத்துட்ட. அந்த பிள்ளை கொடுக்கணும் நம்புற? ஆமாண்ணே, இந்த சந்தேகம் எனக்கு அங்கேயே இருந்துச்சு. நான் கேட்கணும்னு நினைச்சேன், ஆனா கேட்காம இங்க வந்துவிட்டேன். இல்லையே, உங்க சந்தேகம்னா நியாயமான சந்தேகம் தான். நான் எதுவும் இல்லைன்னு சொல்லல. ஆனா எனக்கு தேவை காசு இல்ல, அவ. ஓகே, எனக்கு அவ அதே வேணும். அவனா புரியலல்ல? அவ எனக்கு பொண்டாட்டியா இருக்கணும். ஒரு நாள் பொண்டாட்டியா. அதுக்கு அவன் அப்பையும் காசு கேட்க தூக்கி கொடுத்தேன். அவன் அப்பண்டி நான் பேசி பார்த்தேன். அதுக்கெல்லாம் சரி வர மாட்டேன். என்ன குடிச்சாப்லையும் ஆள் நல்லா மக விஷயத்துல தெளிவாத்தே இருக்கியான். அதனால அந்த அளவு ஒன்றும் செய்ய முடியாது. அதனால கடன் விஷயமாத்தே உள்ள இறங்கியிருக்கேன். பார்ப்போம், 2 நாள்ல அவளால காசு கொடுக்க முடியாது. ஒருவேளை கொடுத்துட்டா அவளுக்கு எங்கேயும் அச்சா இருக்குன்னு வச்சுக்கிருவோம். ஒருவேளை கொடுக்க முடியலண்டா அவ அவ்வளவுதான். அவ எனக்கு இறையாகத்தே வேணும். இது நடக்கும்னு நினைக்கிறியா நீ? நடக்கும், நடத்தி காட்டுவேன். பொறுத்திருந்து பாருங்கடா. ஹலோ, எஸ்கியூஸ் மீ. யாரு? யார் நீங்க? ஊருக்கு புதுசா இருக்கீங்க? ஒன்றும் இல்லை, இந்த ஊருக்கு ஏழை குழந்தைங்களுக்கு கல்வி உதவித்தொகை கொடுக்கலாம்னு வந்திருக்கோம். அதில் சில சந்தேகம்லாம் இருக்கு. இந்த ஊர்லயே நீங்க தான் பெரிய ஆள்னு சொல்லி சொன்னாங்க. அதான் உங்ககிட்ட வந்து கேட்டுட்டு போலான்னு. கல்வி உதவித்தொகையா அப்படின்னா? என்ன இவனுங்கெல்லாம் ஒரு மாதிரி எரிஞ்சு போனவங்க மாதிரியே இருக்கிறானுங்க. ஊருக்குள்ள ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி இருக்கு. ஐயோ ஐயோ. ஆனா இது கொஞ்சம் காமெடியா தான் இருக்கு. கல்வி உதவித்தொகையா? ஓ, அந்த படிக்கிற பிள்ளைகளுக்கு ஸ்காலர்ஷிப்னு சொல்லி சொல்லுவாங்கல்ல, அதுவாக்கும். ஆமாங்க. சட்டைக்கு காலர் வைக்கிற ஆளை கூட்டிட்டு வருவாங்களாக்கும். அதெல்லாம் யூனிஃபார்ம் தைக்கிறோம்னு சொன்னாலே எல்லாம் பண்ணிடுவாங்க. எஸ்கியூஸ் மீ, சட்டைக்கு காலர் வைக்கிறது இல்ல, ஸ்காலர்ஷிப். அப்படின்னா படிச்சுட்டு இருக்காங்கல்ல குழந்தைங்க, ஸ்கூல் படிச்சுட்டு இருப்பாங்கல்ல, அவங்கள சில பேர் வந்து படிக்க முடியாம இருப்பாங்க. ஒன்று ஃபேமிலி சுச்சுவேஷனாக இருக்கும், இல்லைன்னா அவங்களுக்கே ஏதாவது ஒரு முடியாத ஒரு ப்ராப்ளமாக இருக்கும். இது எல்லாத்துக்கும் எங்களோட ஸ்கீம், அதாவது நாங்கள் ஒரு ட்ரஸ்ட் வச்சுருக்கோம். அந்த ட்ரஸ்ட்டில் இருந்து ஏழை குழந்தைங்களுக்கு கல்வி உதவித்தொகை, அதாவது பணம் கொடுப்போம். பணம் கொடுத்து அவங்களுக்கு எல்லாமே நாங்கள் பார்த்து செய்கிற மாதிரி. அதுக்காக இந்த ஊருக்கு வந்திருக்கோம். நீங்கள் சொல்கிற மாதிரி சட்டையில் கலர் வைக்கிறது இல்லை. பூரா படிக்காத முட்டா பேலுக்கு அப்படித்தான் பேசி தெரிவாங்க. என்ன சந்தேகம்? அண்ணே, நீயா 5ஆம் வகுப்பு பேயிலு தானே? லே,
சும்மா சின்ன பயலுங்க எதுவும் கண்டுக்கிறாது. என்ன சந்தேகம்? ஒன்றும் இல்லை. எத்தனை குழந்தைங்க அந்த மாதிரி இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. அதுக்கு கணக்கெடுக்க வந்திருக்கேன். எங்கள் அண்ணனும் வந்திருக்காரு. அவரு கம்ப்யூட்டரில் கொஞ்சம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. நான் உங்ககிட்ட வந்து கேட்டு வர சொன்னாங்க. பஞ்சாயத்து ஆஃபீஸ் போயிருந்தா அவங்க சொன்னாங்க. ஸோ அதான் கேட்டுட்டு போலான்னு. எத்தனை நாள் இங்கே இருப்பிய? ஒரு 2 நாள் தான், அப்படி கிளம்பிடுவோம். நாளை பின்ன வாங்க, எடுத்தாரு. 2 நாள் தானே இருக்கு. நாளை பின்ன எப்படி 4 கடிச்சுக்குள்ள முடிச்சுட்டு விட்டுட்டு போயிருவியல்ல. நாளை பின்ன வாங்க. சரி. என்னங்கண்ணா எப்போ பார்த்தாலும் உங்க கூடயே இருக்காங்க? என்ன காதல சொல்லிட்டீங்களா? அடுத்து என்னன்னா பிள்ளையார் கோயில வச்சு கல்யாணமா? அடுத்து என்னன்னா குழந்தை பெற்றுட்டு தான் ஊருக்கு வருவீங்களா? டேய் போய மூடுறோம். இல்லைங்கண்ணா, நீங்க போறது பார்த்தா அப்படித்தான் தெரியுது. சாரி. என்னங்க வீட்டுல இருந்து வேலை இல்லையா? எல்லா வேலையும் முடிச்சிட்டே வந்தேன். இவகிட்ட பேசணும்டே, வேற ஒண்ணும் இல்ல. எப்போதும் இப்படிதான் விளக்க போடுவீங்களோ? நான் சொன்னோம்ல, யாரு பிள்ளையார கண்டுக்கவே மாட்டாங்க. நான் கூட்டி பெருக்கி கோலம்லாம் போட்டு விளக்கு போட்டு சாமி கும்பிட்டு போவேன். அதனால பிள்ளையார் என்ன கேட்டாலும் தராரு. அதனாலதான் எங்க அண்ணனையும் தந்துட்டாரு போல. என்னன்னா பிள்ளையார் மாதிரி உட்காந்துட்டு இருந்த எங்க அண்ணனை முருகு மாதிரி 2 பொண்டாட்டிக்கு வழி பண்ற மாதிரி பண்ணி விட்டுட்டாரு பிள்ளையார். ஏய் மெதுவா பேசேண்டா, வாய் சும்மா இருக்க மாட்டேங்குதுங்கண்ணா. இருக்காது. நான் கேட்கணும்னு நினைச்சேன். அவங்க தம்பினா நீங்க 2 பேர் மட்டும்தானா? என்ன ஊரு நீங்க? நாங்கள காயெல்லாம் பேட்டிங். அவனுக்கு கொஞ்சம் மண்டையில் அடிபட்டுருச்சு, வேற ஒன்றும் இல்லை. நாங்க சென்னை. நாங்க 2 பேர் மட்டும் கிடையாது. எங்க ஃபேமிலி ஒரு பெரிய ஃபேமிலி. நாங்க அண்ணன் தம்பி 5 பேர். அப்புறம் எனக்கு ஒரு தங்கச்சி இருக்கா, என் குட்டிமா. அவ காலேஜ் படிச்சுட்டு இருக்கா. அப்பா அம்மா நாங்கள் 5 பேர். அப்புறம் ஒரு தங்கச்சி. நான் வந்து 2வது ஆளு. மூத்த அண்ணனுக்கு இப்போதான் கல்யாணம் ஆச்சு. ரொம்ப அன்பான குடும்பம். சமுத்திரம் கடல் எப்படி ஓயாம அலை போயிட்டே இருக்கு, அந்த மாதிரி அந்த சமுத்திரம் மாதிரி எங்க குடும்பம். நான் வந்து 4வது ஆளு. 4வது ஆளுன்னு உங்களை பார்த்தாலே தெரியுது. நல்லா வாய் துடுக்காத்தையும் பேசுறீங்க. இப்படி பெரிய குடும்பமாக்கும். நல்ல பெரிய குடும்பமா இருக்கு. ஆனா நாளா அனாதை தெரியுமா? அப்படி சொல்லாதீங்க. உண்மையே சார், நாளா அனாதை. எனக்கா யார் இருக்கான்னு நினைக்கிறீங்க? நானும் அப்பாவும் மட்டும்தான். நானும் சொன்ன ஊருக்குள்ள வச்சிருக்காங்க. அம்பிடுத்தேன். சாவு வந்தா எப்ப போய் சாக போறோமோ அந்த மாதிரி. ப்ளீஸ் பூமி, இன்னொரு தடவை அப்படி சொல்லாதீங்க. அனாதைன்னு சொல்லாதீங்க. ஏன் நான் இருக்கேன்ல அண்ணா. கஷ்டமா இருக்குண்ணா. இது வரைக்கும் உங்களை கலாச்சிட்டு இருந்தேன். ஆனா நிஜமாவே இப்படி ஒரு பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுக்கறதுல தப்பு இல்லைன்னு தான் தோணுது. இவங்களை பார்க்கும் போதே ரொம்ப பாவமா இருக்கு. சார் நெசந்தே சார், நீங்க எப்படி நினைச்சுக்கிட்டாலும் சரி, உங்களை மாதிரி நிறைய பேர் வந்து போவாங்க வைப்பாங்க. ஏன் இனி நிறைய பேர் கேவலமா கூட பார்த்துருக்காங்க. ஏதோ பொம்பளை பிள்ளை பட்டப்பிள்ளைன்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கேன் அம்பிடுத்தேன். மற்றபடி எதுவும் பெருசாக எடுத்துக்க மாட்டேன். எனக்கும் உங்களை மாதிரி ஒரு கூட்டு குடும்பத்தில் இருக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. அண்ணன் தம்பி தங்கச்சி தாத்தா பாட்டி அம்மா அப்பா எல்லா உறவு கூட இருக்கணும்னு ஆசை. ஆனால் கடவுள் நம்மளுக்கு எல்லாத்தையுமே கொடுத்துட மாட்டார்ல. அப்படியே எல்லாத்தையும் கொடுத்தாலும் அதில் ஏதாவது குறை வைப்பார்ல, அந்த மாதிரி. பரவாயில்ல சார், இருக்கட்டும். நம்மளால தான் அந்த வாழ்க்கையை வாழ முடியல. நமக்கு பிடிச்சவங்களுக்கு அந்த வாழ்க்கை கிடைச்சிருக்கு நினைக்கும் போது சந்தோஷமா இருக்கு. ஏன் அப்படி நினைக்கிறீங்க? அப்படிலாம் இல்லை. ஒரு பொண்ணுக்கு பிறந்த வீட்டில் எந்த சந்தோஷமும் கிடைக்கலனாலும் புகுந்த வீட்டில் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கலல்ல. ஒரு வேளை எங்களை மாதிரி 5 அண்ணன் தம்பிங்களும் ஒரு தங்கச்சி இருக்கிற மாதிரி ஒரு குடும்பம் கிடைக்கலல்ல. என்னையெல்லாம் யார் சார் கட்டிக்கிறவா? அதெல்லாம் சும்மா எதிர்பார்ப்பா ஆசை மட்டுமே சார். மற்றபடி அது ஒன்றும் நமக்கு நடந்துட போகிறது கிடையாது. அண்ணா ஏன் உங்க காதல சொல்ல மாட்டீங்க? டே படக்குன்னு எதையும் சொல்லக்கூடாதுடா. காதலுங்கிறது கொஞ்சம் பொறுமையா பார்த்து சொல்லக்கூடிய விஷயம். அந்த பொண்ணு இப்போ என் கூட எந்த எண்ணத்துல பழகுறானே தெரியல. பழகாம சொல்லக்கூடாதுடா. இன்னும் 2 நாள் ஊரை விட்டு போற அன்னைக்கு இவளை கையோடு கூட்டிட்டு போயிடலாம். அதுதான் அவளுக்கு நம்ம கொடுக்குற பெரிய சர்ப்ரைஸ். அப்படிங்கிறீங்களா? சரி, நான் ஒன்று கேட்கவா? கேளுங்க சார். ஒருவேளை நீங்க ஆசைப்படுற மாதிரி எல்லா உறவுமே இருக்கிற மாதிரி ஒரு ஃபேமிலியில இருந்து ஒரு பையன் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னா கல்யாணம் பண்ணிப்பீங்களா? நீங்க ஆசைப்பட்ட அண்ணன் தம்பி அத்தை மாமா தங்கச்சி எல்லாருமே ஒரு குழந்தை எல்லாருமே இருக்கிற மாதிரி ஒரு ஃபேமிலி கிடைச்சு அந்த பையன் உங்களை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னா அக்செப்ட் பண்ணுவீங்களா? அதாவது ஏத்துக்குவீங்களா? இந்த வார்த்தையை நீங்க என்னை பத்தி கேட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பா வந்திருப்பேன் சார். ஆனா
உங்களுக்கு அது கேட்க தோணாது. ஏன்னா நீங்கள் எப்படி பெரிய பணக்காரரு, நான் சும்மா சாதாரணமான ஆள். என்னையெல்லாம் நீங்கள் கட்டிக்கிறீங்களா? நானும் கல்யாணத்துக்குள்ள ஆசைப்படக்கூடாது சார். அதுக்கெல்லாம் நான் தகுதியானவளே கிடையாது. நீங்கள் இங்கே இருக்கீங்க, நான் இங்கே இருக்கேன், ஏணி வச்சா கூட எட்டாது சார். உங்களுக்கு இருக்கிற பணத்துக்கும் நான் இருக்கிறேன். நீங்கள் உங்கள் காலுக்கு போடுற செருப்பு காசு தான் சார் எனக்கு தாவணிக்கு நான் வாங்குறது. சொல்லுங்க பூமி. அப்பலாம் ஒரு விஷயம் நடக்குமா சார்? நடக்கிறத பேசுங்க சார். வேற நடந்துருச்சுன்னா சின்ன சார், எது நடக்கும் எது நடக்காது நம்ம கையில் எதுவும் இல்லை சார், கடவுள் போடுறதே. சரி, இதுக்கு மேலே இங்கே உட்காந்து பேசிக்கிறதா தப்பாக பேசுவாங்க. சாமிக்கு விளக்கு போட்டேன், நான் கிளம்புறேன். காதலுடன் பயணம் போதா வழித்துணைகள் தேவையில்லை. காதலில காயம் கண்டா என்றும் அது வலிப்பதில்லை. காதல் துணிந்த பின் துயரங்கள் பார்ப்பதில்லை. கடல் மீனுக்கு புயல் ஒன்றும் பெரிது இல்லை. எல்லாருமே தூங்கிட்டாங்க. மணி வேற 9:30 கிட்ட ஆக போகுது. இவன் 8 மணிக்கு வெளியே போனான்ல, இன்னும் வராமல் இருக்கான். எங்கே போனான்னு தெரியலையே. மழை வேற எப்படி பேஞ்சிட்டு இருக்கு. அம்மா, இவன் எங்கே போனா எனக்கு என்ன? நான் அவனுக்கு பொண்டாட்டியா? என்னமா பண்ணிட்டு போகிறான். நான் பேசாமல் தூங்க வேண்டியதானே. இருந்தாலும் அவன் ரொம்ப கோவத்தில் போனான். ஒருவேளை அவனுக்கு ஏதாவது, ஐயோ, இவனால எனக்கு டென்ஷன் மட்டும்தான். ராஸ்கல், நீ யாரோ தானே? மேல எனக்கு கோபம் மட்டும் தாண்டா வருது, வேற எதுவுமே இல்லை. நீ அப்படிதானே நடந்துக்கிற. இப்ப எங்க போய் தொலைஞ்சியோ, என்னால நிம்மதியாவே இருக்க முடியல. உன்னை பிடிக்கலன்னு சொல்ற, அப்புறம் ஏன் உனக்காக நான் அழுகிறேன்? எனக்கு ஒண்ணுமே புரியலடா. நான் என்னதான் பண்ணி தொலைஞ்சியோ? எவ்வளவு சண்டை போட்டாலும் இங்கே இருந்திருக்கலாம்ல. ஐயோ, ஃபோன் பண்ணி பார்க்கலாமா? முதல்ல என் நம்பர் இந்த ராஸ்கல் சேவ் பண்ணி வச்சிருப்பானு தெரியலையே. ஃபோன் பண்ணலாமா வேண்டாமா? பண்ணி பார்க்கலாம். சேவ் பண்ண பண்ணல, அண்ணன் நம்பர்னால ஃபோனை எடுப்பான்ல. என்னால் நிம்மதியாக இருக்க முடியல. நான் ஃபோன் பண்ணுறேன். Subscriber is currently switched off. Please try after some time. ஸ்விட்ச் ஆஃபா? ஐயோ, ஐயோ, என்னடா வாழ்க்கை இது. என்னை ஏமாத்திட்டு போயிட்டா. ஐயோ, என்னால இதுல இருந்து வெளியவே வர முடியல. எவளையுமே பிடிக்கல. என்ன நெஞ்சிலேயே குத்திட்டா. என்னால வெளியே வர முடியல. நான் இனிமே குடிப்பேன். என்னை யாருமே எதுவுமே கேட்கவே கூடாது. அம்மா, மேலுதலா, எப்படி என்ன ஏமாத்தவனுக்கு மனசு வந்துச்சு. எனக்குன்னு ஒரு கனவெல்லாம் இருந்துச்சு தெரியுமா? அந்த கனவுல நீ மட்டும்தானே. திடீர்னு அந்த கனவு கலைஞ்சு போச்சு. நான் என்னடி பண்ணுவேன்? என்னால உன் அக்காவை ஏத்துக்க முடியாது. அவ எனக்கு வேணாம். அவளையும் கஷ்டப்படுத்தி எல்லாத்தையுமே கஷ்டப்படுத்திட்டு இருக்கேன்ல. எனக்கு இந்த வாழ்க்கையே வேணாம். காதல்னா என்னன்னு தெரியுமா? நெஞ்சில குத்திட்டு போட்டுல வேலையவே வர முடியல. என்னை உன்னிடம் விட்டு செல்கிறேன், ஏதும் இல்லையே உன்னிடத்தில். எங்கே போவது, யாரை கேட்பது, எல்லா பாதையும் உன்னிடத்தில். ஏன் இந்த வாழ்வில் வந்தாய், என் இரவையும் பகலையும் மாற்றி போனாய். இன்னும் மகேஷ் வீட்டுக்கு வரல. எனி டைமும் அவர் கூட தானே இவன் இருப்பா. ஆனால் இவர் நம்பர் என்கிட்ட இல்லையே. நான் இப்போ என்ன பண்ணுறது? ஐயோ, எனக்கு ஒன்றுமே புரியல. அவன் சண்டை போட்டுட்டு போகும்போது அவனை நான் ஏன் விட்டேன்? ஐயோ, இப்போ நான் ஏன் அழுகிறேன்? என்ன இப்படி கிறுக்காக்கிட்டலடா ராஸ்கல். யாரும் லவ் மட்டும் பண்ணாதீங்கடா. நம்ம வச்சு ஏமாத்திட்டு போறாளுங்க. முடியல, எதையுமே மறுக்க முடியல. அம்மா, என்னால முடியல. லவ் மட்டும் யாராவது பண்ணிட்டீங்க, அவ்வளவுதான். நீங்க முடிஞ்சீங்கடா, முடிஞ்சீங்க. தப்பு என் மேலதான். நான் மட்டும் தானே லவ் பண்ணேன். அவங்க என்ன லவ் பண்ணா?
அவத வேற எவனையும் தேடி போயிட்டல. ஆனா மனசுக்குள்ள நினைச்சு என்னால வெளியே வர முடியல. சரண், என்ன இப்படி அனாதையாக்கிட்டாலுங்க. என்னால இதுல இருந்து வெளியவே வர முடியல. என்னால எதையுமே மறக்கவே முடியல. நான் தான் ஆசையை வளர்த்துட்டேன்னா எல்லாரும் தெளிவா தான் இருக்குங்க. என்னாலதான் வர முடியல. என்ன வேணான்னு சொல்லிட்டு அவன் நிம்மதியா இருக்கல்ல, சந்தோஷமா இருக்கல்ல. ஆனா என்னால புதுசா கல்யாணம் பண்ண கூட வாழவும் முடியாம, அவளை ஏத்துக்கவும் முடியாம, இவளை மறக்கவும் முடியாம சாகுற. என்னால முடியலடா. இதெல்லாம் என்னால பார்க்கவே முடியலடா. பேசாம நான் போய் செத்து போயிடுவா. என்னாலதானே இவ்ளோ பிரச்சனையும். வாய் மூடி முதல்ல. எதுக்கு எடுத்தால சாகுறன்னு சாகுறதுக்கு அடி உயிர் வாழ்ந்துட்டு இருக்க? இங்க பாரு, எல்லாமே ஒரு நாள் மாறும். என்ன, நீ வீட்டுக்கு போ. இவனை நான் வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன். இது இப்படி இருக்கும்போது எப்படி சந்தியா கூட சேர்த்து வைக்க முடியும்? அதை பத்தி இப்ப பேச வேண்டிய அவசியம் இல்ல. நீ முதல்ல வீட்டுக்கு போ. கிளம்பு வீட்டுக்கு. இங்க தானே இருக்கு வீடு, நீ நடந்து போ. நான் உன்னை வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன். நானும் வரவா? பாவமா இருக்குடா. சந்தியா கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு வரட்டா? ஏய், நீ என் கூட வந்தீனா தேவையில்லாம வீட்டுல இருக்கவங்களுக்கு சந்தேகம் வரும். உனக்கு சொன்னா புரியுதா புரியலையாடி? ஏண்டி நீ என்ன படுத்துற? போ, வீட்டுக்கு போ. இவனை இப்படியே விட்டுட்டு போக மனசு இல்லடா. குழந்தை மாதிரி அழைக்கிறான். நான் பேசாம இவனவே கல்யாணம் பண்ணியிருந்திருக்கலாம்ல. மிருதுலா, கோவப்படுத்தாத. இதுக்கு மேல என்னால எதுவும் பேச முடியல. செம்ம டென்ஷன் ஆகுது. போடி, முதல்ல வீட்டுக்கு போடி. நான் பாத்துக்கிறேன். நீ வீட்டுக்கு போ. நான் என்ன சொல்ல வரேன்னு காதுல வாங்க மாட்டேன். அப்படித்தானே? இப்படியே இருடா. நான் போறேன். ஏய், சரண், யாருடா? என்ன விடுங்க, நான் இப்படியே போறேன். டேய், இரு வர. இப்ப ஏன்டி சாப்பிட மாட்டேன்னு உட்கார்ந்திருக்க? வயிறு முட்டை இருந்தா எப்படிமா இறங்கும்? காவியா மூடு. என்ன ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லுடி. லூஸ் மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்க. நான் போய் தூங்க வேணாமா? மா பசிக்கலமா. ஏமா நீ வேற? காலேஜ் தானே போன, படிக்க தானே போன, இல்ல ஊர் சுத்தி எங்கயாவது போயிட்டு வந்தியா? நடந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. டேய் புல்டோசர் வாயோ, போய் மூடிரு. மா அத பசிக்கலன்னு சொல்றலமா, அப்புறம் ஏமா டார்ச்சர் பண்ற? ஆமா, உனக்குலாம் வேலைக்கு சோறாக்கி போடுற மாதிரியா? என்ன பார்த்தா டார்ச்சர் மாதிரி தான் தெரியும். படிக்க போறீங்க, ஊர் சுத்த போறீங்கன்னே தெரிய மாட்டேங்குதே. படிக்காம போறோம். நைங்க எனக்கு பசிக்கவே இல்ல. போ. அட வாமி இருக்குலாக்கா. வாங்க மகாராணி, இப்பதான் உங்களுக்கு வேலை முடிஞ்சதோ? இவன் எப்படி நினைச்சிட்டு வந்திருக்கா? ஏய் என்னடி இது இப்படி நினைச்சிட்டு வந்து நின்னுட்டு இருக்க? வர வந்தா ஒரு ஓரம் அடிக்க வேண்டியதானே? ஏ மிருதுலாக்கா, என்ன உனக்கு தான் மழையில் நனைஞ்சாலே உடம்பு கொத்துக்காதே. எதுக்கு இப்படி நனைஞ்சிட்டு வந்திருக்க? ஆயிரக்கடி போனோம். நாளைக்கு தானே தூங்கணும். ஐயோ டென்ஷன் ஆகாதீங்க. சை, உங்க கூட இருக்கவே முடியல என்னால. நான் வெளிய போறேன். ஏய் ஏண்டி அவகிட்ட வம்பிழுத்துக்கிட்டு இருக்க? அவளே ஏதோ கோவத்துல டென்ஷன்ல வந்திருக்கா. என்ன ஏதுன்னு கேட்கிறதுக்குள்ள வம்பிழுத்துட்டா. ஆமா, உனக்கு நான் பேசினத வம்பிழுக்கிற மாதிரி இருக்கும். என்ன வேற யார் பேசினா எதுவும் தோணாது. போடா. என்னமோ பண்ணி தொலைங்க. டேய் நீ சாப்பிடுறியா என்ன? மா, நான் அப்பதான் கூட சாப்பிட்டுட்டேன். இந்த குண்டமா தான் சாப்பிடாம ஆடிட்டு இருந்தா. எனக்குலாம் ஒண்ணும் தெரியாது. நான் அவ்வளவுதான் தூங்க போறேன். குட் நைட் கிளம்பு. நீ சாப்பிடு, சாப்பிடாம கிடந்து சாகு. என்னமோ பண்ணு. சை, இன்னும் நம்ம வீட்டுல எல்லாரும் இப்படி இருக்காங்க. அவங்க எப்படி மழையில நனைஞ்சிட்டு வரா? எனக்கு என்னமோ மிருதுரா மேல டவுட்டாவே இருக்குடா. உனக்கு யாரு மேலதான் டவுட் வராம இருக்கு? சொல்லு பாக்கலாம். ரொம்ப பண்ணாதேன்னா என்ன காலிங் மேல அடிக்குது? ஒருவேளை வந்திருப்பானோ? எல்லாரும் இந்த வீட்டுல தூங்கிட்டாங்களே. சரி போய் கதவை திறந்து விடலாம். அண்ணி, சாரி அண்ணி. மன்னிச்சுக்கோங்க. இவனுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என்கிட்ட எதுக்கு மகேஷ் மன்னிப்பு கேட்குறீங்க? தப்பெல்லாம் அவன் மேல. குடிச்சிருக்கானா? ஆமா அண்ணி, குடிச்சிட்டு ரோட்ல விழுந்து கிடந்தான். பார்த்துட்டு தூக்கிட்டு வந்தேன். ரோட்ல விழுந்து கிடந்தானா? அது நடக்காம இருந்தாதான் ஆச்சரியப்படுறதுக்கு. ரொம்ப குடிச்சிருக்கான். ஃபோனு தண்ணியில் நனைஞ்சு சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. சரி, என்கிட்ட அவனை கொடுங்க. நான் கொண்டு போய்
உள்ள தூங்க வச்சுக்கிறேன். அண்ணி, எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல, இருந்தாலும் சொல்லிக்கிறேன். சரணோட வாழ்க்கையில நடந்தது ஒரு பெரிய ஏமாற்றம் தான், இல்லைன்னு சொல்லல. அவன் இடத்துல யாரா இருந்தாலும் அதை ஏத்துக்க முடியாது. ஒரு சில சூசைட் கூட போவாங்க. ஆனா அதையும் தாண்டி உங்க கழுத்துல அவன் தாலி கட்டிட்டான். அண்ணி, எந்த சூழ்நிலையிலையும் இவரை நீங்க வெறுத்துறாதீங்க அண்ணி. உங்களுக்கு கெஞ்சி கேட்கிறேன். எங்க 5 அண்ணன் தம்பிங்க இல்லையா, எனக்கு ரொம்ப பிடிச்சது சரணு மட்டும்தான். அவனுக்கு அதேதான். 2 பேரும் ஒருத்தர் மேல ஒருத்தர் அவ்வளோ பாசம் வச்சிருக்கோம். இவனுக்கு ஒண்ணுன்னு என்னால தாங்கிக்கவே முடியாது. ஆனா அவன் வாழ்க்கையில எப்படி ஏமாற்றத்தை என்னாலேயே தாங்கிக்க முடியல. அவனால அது முடியாது. கொஞ்ச நாள் அண்ணி, கொஞ்ச நாள் எல்லாமே மாறிடும். அவனை மாத்த வேண்டியது உங்க கையில தான் இருக்கு. அவன் கூட சண்டை போடுங்க, நான் வேணான்னு சொல்லல. ஆனா அவனை காயப்பட்டு படுத்தாதீங்க நீ. வேர்க்கினே நொந்து போய் தான் இருக்கான். உங்க 2 பேர்த்தோட பாண்டிங் என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும் மகேஷ். அவன் புருஷன், அவனை எப்படி நான் விட்டு கொடுக்க முடியும்? வேண்ட வெறுப்பா வேணா கழுத்துல தாலி கட்டியிருப்பான். அதுக்காக அவனை விட்டு கொடுத்துட்டு போக மாட்டேன். நான் பாத்துக்கிறேன். தேங்க்ஸ் அண்ணி, நானே உள்ள கொண்டு வந்து போடுறேன். அப்புறம் இவன் குடிச்சிட்டு வந்தது வீட்டுக்கு யாருக்கும் தெரிய வேணாம். தேவையில்லாம சண்டை போடுவாங்க. அப்புறம் அது நல்லா இருக்காது. நம்ம 2 பேத்துக்குள்ள மட்டும் இருக்கட்டும். சரிங்க அண்ணி. டேய் சரண், இந்த மாதிரி ஒரு பொண்ணு நீ தேடி பார்த்திருந்தா கூட உனக்கு கிடைச்சிருக்காதுடா. தயவு செஞ்சு கஷ்டப்படுத்தாதடா, சேர்ந்து வாழ பாருடா. என்ன ஏமாத்திட்டோம். தலை வலிக்குது. ஏய் இடடி, என்ன பண்ற? கொஞ்ச நேரம் இருடா. வழியில எப்படி நினைச்சிருக்க? கொஞ்ச நேரம் இரு, தொடச்சுக்கிறேன். விடுடி, ஒண்ணு வேண்டாம். தொடச்சலாம் நீ ஒண்ணு வேணும் வேணாம். என்ன விட்டுடி, என்ன விட்டு. கொஞ்ச நேரம் இருடா. என்னடி பண்ற? மழையில நல்லா நனைஞ்சிருக்க, குடிச்சு வேற இருக்க. கண்டிப்பா உடம்பு சரியில்லாம போகும். கொஞ்ச நேரம் இரு, தலையை தோட்டி விடுறேன். ஆமா, இங்க அவன் மனசு நொந்து போய் உசுரோட இருந்து புடமா வாழ்றாங்க. இதுல காய்ச்சல் வந்தாங்க, வேற என்ன வந்தாங்க. என்ன விடுறி. டேய், அது வேணாம், விடு. நீங்க வா, நீங்க வா. வரடா, விட்டா. நான் ரொம்ப அழுதான் தெரியுமா, அதனால நான் குடிச்சிட்டு வந்தேன். எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்னால எதையுமே மறக்க முடியல. நான் உன்கிட்ட ஒண்ணு மட்டும் கேட்கவா? நீ குடி, வேணான்னு சொல்லல. ஆனா எதுக்காக குடிக்கிறேன்னு அர்த்தத்தோட குடியா. அர்த்தம் இல்லாம குடிச்சு உன் உடம்பு எதுக்குடா வீணத்துக்கு எடுத்துக்கிறேன்? நான் சண்டை போட்டேன்னா இல்லைன்னு சொல்லல. என் கூட எவ்வளவு வேணாலும் சண்டை போடுறா. ஆனா ஏன்டா உன் உடம்புக்கு எடுத்துக்கிறேன்? என்ன குடிக்க வேணாம்னு சொல்றது நீ யாரு? நான் அப்படிதான் குடிப்பேன். எனக்கு நிறைய குடிக்கணும். என்னோட பழசு எல்லாத்தையும் நான் மறக்கணும். அதுக்காக நான் குடிப்பேன். என்ன எப்படி நீ குடிக்க வேணாம்னு சொல்லுவேன்? நான் எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? மனசு மனசு வலிக்குது. என்னை ஏன்டி கல்யாணம் பண்ணிக்கிட்டா? என்னால உனக்கு ஒரு சந்தோஷம் கூட கிடைக்காது. என்னன்னா ரொம்ப மனசு நொந்துட்டேன். நான் ஒரு ஆசை இல்லாதவன், அதனால தானே ஆசைப்பட்டது எதுவுமே எனக்கு கிடைக்க மாட்டேது. என்ன ஏன் கல்யாணம் பண்ணிக்கிட்டா? டேய், அது நீயா நினைச்சுக்கிறது என்ன? யாரு கூட யாரு சேரணும்னு தலையில எழுதியிருக்கோம். அது தாண்டா நடக்கும். அது யாருனாலையும் மாற்ற முடியாது. உனக்கு மீறுதலா இல்லைன்னா அதுக்கு என்ன தாண்டா பண்ண முடியும்? ஏன் உனக்கு அவதான் வேணுமா? வேணும்னா சொல்லு, இந்த தாலி வேணா நான் கழட்டி கொடுக்குறேன். அவ கழுத்துல கட்டிக்கோ, போ, அவ கூட வாழு. ஆனா என்ன கஷ்டப்படுத்தாதடா. நீ இப்படி இருக்கிறது என்னால தாங்கிக்க முடியல. என் வழிய நீயும் புரிஞ்சுக்க மாட்டல. போதி, அதை சொன்ன எனக்கு யாருமே இல்லை. நான் ஒரு அண்ணாத, நான் வெளியே போதேன். டேய், இங்க பாரு, இது சில விஷயங்கள் மாறுறதுக்கு டைம் எடுத்துக்கும். அதுக்காக அதுவேத வாழ்க்கையில வாழக்கூடாது. என்னாலையும் உன்னை அவ்வளவு சீக்கிரத்துல ஏத்துக்க முடியாதுடா. நானும் மனுஷிதான். என்ன, நான் உனக்காக மாற ட்ரை பண்றேன். ஆனா நீ இப்படி பண்ணாதடா. எனக்கு ஒண்ணு நம்பவும் பயமா இருக்குது. நீயும் கடைசியில முதுகலை குத்திட்டு போயிட்டுனா நான் செத்தே போயிடுவேன். எதுக்கு வாழ்றனே தெரியாம வாழ்றேன். ஆமா, என்னால முடியல. அல்லாத. டேய், ரத்தம். டேய், இங்க பாரு. ஐயோ, ரத்தம். எப்படி ரத்தம் வருது மண்டையில? தெரியல, சாவு வரப்போது போல. பிடிச்சிருவேன் ராஸ்கல். ஐயோ, இருட கட்டப்பட்டு வலிக்குது. கொஞ்ச நேரம் இருடா.
இருளில் கண்ணீரும் எதற்கு அடிமை கண்ணோடவா அழகே இந்த சோகம் எதற்கு நான் உன் தாயும் அல்லவா. டேய் நம்ம ரெண்டு பேரும் டான்ஸ் ஆடலாமா? டான்ஸா? ஆமா. நம்ம ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் டான்ஸ் ஆடலாம். அப்போ எனக்கு தூக்கம் வந்துடும். தூங்குவான்ல. நான் அப்போ வாந்தி எடுத்துவேன். தூங்குறேன். சந்தியா, இவன் நல்லா குடிச்சிருக்கான். இப்போ இவனை தூங்க வைக்கணும்னா இவன் என்ன சொல்றானோ அதை கேட்டுதாகணும். பாவம், 1000 தான் ஆனாலும் நீ எனக்கு புருஷன். உன்னை எந்த இடத்துலையும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன். டான்ஸ் தானே ஆடணும், ஆடலாம். இங்கல மொட்டை மாடிக்கு போலாமா? மொட்டை மாடிக்கா? அங்கதான் நல்லா இருக்கும். அங்க போய் டான்ஸ் ஆடலாமா? அதான் வீட்டில் எல்லாரும் தூங்கிட்டாங்கல்ல, போலாம். டேய், நீ தானே ஆடுறேன்னு சொன்ன, ஆட வேண்டியதானே? அப்புறம் எதுக்கு நான் என் கூட டான்ஸ் ஆட மாட்டியா நீ? ஆடலாம். வாழ்க்கை நாட்டினம் தாண்டா, தினம் சுத்துது ஜோரா, அது மேல கீழே காட்டுது தோடா. டேய் விழுந்துறாத. முத நாள் உச்சத்தில் இருந்த நாம் பொத்துன்னு விழுந்த ஒரு மீனை போல தரையில நெளிஞ்ச. யாரோ கூடவே வருவா, யாரோ பாதியில் போவா. டேய் அது யாரு என்ன ஒண்ணும் நம்ம கையில் இல்லையே. அழக்கூடாது. வெளிச்சம் தந்தது ஒருத்தி, அவளை இருட்டுல நிறுத்தி சோரா பயணத்தை கிளப்பி தனியா எங்கே போனாலோ, தனியா எங்கே போனாலோ. இங்க பாரு, இந்த ஸ்டெப் நல்ல வேற ஸ்டெப் பாரு. டேய் விடுடா. ஏய் என்ன பண்ற? நான் தான் வேற ஸ்டெப் போடலான்னு சொன்னேன்ல. அதான் இது நல்லா இருக்கு. நீ வெயிட்டவே இல்லை தெரியுமா? குடிச்சிருக்கவனுக்கு எல்லாம் வெயிட்டா இருந்திருக்கு. நான் கொதிக்கல. ஐம் ஸ்டடி. உனக்கு தெரியுமா? நீ ரொம்ப அழகா இருக்க. இரவு வரும் திருட்டு பயம் கதவுகளை சேர்த்து விடும், கதவுகளை திருடிவிடும், அதிசயத்தை காதல் செய்யும். இரண்டும் கை கோர்த்து சேர்ந்தது, இடையில் பொய் போட்டு போனது. வாசல் தள்ளாடுதே, தென்னாடுதே, கொண்டாடுதே. எனக்கு தூக்கம் வருது. நம்ம கீழே போடலாமா? அப்பா, இதைத்தானே எதிர்பார்த்தேன். இதுவே போதும். எப்போதும் இதே மாதிரி ஒற்றுமையா இருந்தா போதும். ஏன்னா என் வாழ்க்கை தான் நாசமா போகுது. நீ அது நிம்மதியா இருக்கணும். ஏய் வா பிரியங்கா. வாமா. வரேக்கா. அண்ணி நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். என்ன திடீர்னு? ஒன்றும் இல்லை அண்ணி, உங்களை பார்க்கணும் போல இருந்துச்சு, அதான். ஓ சரி வா வா. பரவாயில்ல, யாரும் கண்டுக்க மாட்டீங்களோன்னு நினைச்சேன். ஹரிக்கும் சில ஃபேன்ஸ் இருக்கீங்கன்னு அடிக்கடி நிரூபிக்கிறீங்க. 1000 தான் ஆனாலும் எங்க அண்ணி இல்ல, நான் எப்படி விட்டு கொடுக்க முடியும்? என்ன அண்ணி சொல்லுங்க. அதானே, நான் என் நாத்தனாரை எப்படி விட்டு கொடுக்க முடியும்? வர வர இந்த ஹரிக்கு கொஞ்சம் வாய் அதிகமாயிடுச்சு. அடிக்கலாம். என் அண்ணி வாய் பேசுறாங்களே, நல்லா சந்தோஷப்படுறேன். ஏக்கா ஏமாம்மா, உங்க அண்ணி ஒரு வார்த்தை நான் சொல்லல. வாய் இருக்கிற பிள்ளைதான் பொழைச்சுக்குன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இருக்கு. எங்க அண்ணி வாய் இல்லைன்னாலும் பொழைச்சுப்பாங்க. என்ன அண்ணி? சரியா சொன்ன பிரியங்கா. சரியா உள்ள வா. உள்ள வரதெல்லாம் இருக்கட்டும். முதல்ல நான் கேட்க வந்த விஷயம், பேபி ஸ்கேன்ல பாத்தீங்களா? பேபி எப்படி இருக்கு? மூமெண்ட் எல்லாம்? ஓ பார்த்துட்டு வந்தாச்சு. மூமெண்ட் எல்லாம் நல்லா இருக்கு. உங்க அண்ணன் தான் இடத்துல வீடியோ எடுத்து சென்ட் பண்ண சொன்னாரு. அதை கண்டிப்பா பண்ணணும். ஏமா அதை இப்படி நின்னுட்டே தான் பேசணுமா? உள்ள வந்து உட்காந்து காஃபிலாம் சாப்பிட்டுட்டு பேசுறது இல்லக்கா. நான் அண்ணி பார்க்க வந்ததோட சந்தியாவையும் பார்க்கணும், அதுக்கு தான் வந்து. என்ன பார்க்க வரல? ஐயோ அண்ணி, உங்களையும் சரி என் ஃப்ரெண்டையும் சரி 2 பேத்தையும் பார்த்துட்டு போலாம் தான் வந்து. சந்தியா அண்ணி. சந்தியா